இப்போ வந்து நான் உனக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முக்கியமாக வேலை பார்க்குற பசங்களுக்கும் உனக்கும் சேர்த்து தான். சரி, அதனால தான் இந்த கண்டென்ட். இப்போ பெரும்பாலும் வந்து இந்த பிளாக்கில் இந்த புஷ் இதை வந்து வெளியே எடுத்துட்டோமா டாப் ஓவர்ஹால் செய்யும் போது நம்ம சென்ட் பேப்பரை வச்சு ஃபைன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து இடைஞ்சலாக நம்மளுக்கு இருக்காது பெரும்பாலும். அப்போ சில நேரத்தில் வந்து இது எப்படி எடுக்கணும் அதை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பல மாதிரியான வே இருக்கு, பட் ஈஸியஸ்ட் வே அடிப்படாமல் வெளியே எடுக்கிறதுக்குள்ளவே அதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பெரும்பாலும் வந்து இப்போ 1 2 3 4 5 இப்போ இந்த மாதிரி 5 டூல்ஸ் இருக்கு ஸ்க்ரூலெல்லாம். பட் இதுவும் ஒரு விதமான டூல்ஸ் தான் சென்ட்ரல் ஹேர். ஸோ நீ வந்து எது பயன்படுத்துவ, எது உனக்கு கிளிக் பண்ணுது? கிரிப் லையர். ஓகே, கிரிப் லையை பாய்க்கிறது இயல்பு தான். நார்மலாக கிரிப் லையை பாய்க்கலாம். நானும் கிரிப் லையை தான் பாய்ச்சி வந்தேன். பட் ஒரு காலகட்டம் வரும்போது கிரிப் லையர் பாய்ச்சா அது வந்து சர்ஃபேஸ் வந்து அடிபட்டுரும். அப்போ நம்ம தட்டும் போது என்ன பண்ணிடுவோம், அடிப்பட்டதை தூக்கி பின்னாடி வச்சு தட்டிடுவோம். அப்போ தெரியாது. அதையும் தாண்டி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கைப்படாத ரோஜா அடிப்படாமல் தூக்கணும். அது எப்படி, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன், காட்ட போகிறேன். டீ, ஏதோ ஒரு டீ, ஆனால் ஹேண்டில் இங்கே மொத்தமாக இருக்கணும். அவ்வளோதான், வந்துச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பெருசாக இருக்குது. ஒருவேளை நீ லோரி மெக்கானிக்காக இருப்பீங்க, பெருசாக இருக்குன்னா ஸ்க்ரூ, தகுந்த ஸ்க்ரூ அழகாக எடுத்துடலாம். அடிபட்டிருக்காது, விரிவு கொடுத்துருக்காது, ரொம்ப அடித்தமா விரிஞ்சிக்கும். அதான் அதோட ஸ்கேல். கிரிப்பில் பாய்ச்சமா எல்லாம் அடிபட்டு போயிடும். திருப்பி அந்த பூஷ் அடிக்க முடியாது, அழகாக போகாது. ஸோ அடிக்கிறதுக்கும் ஒரு வே சொல்லித்தரேன். நேரடியாக ஆம்பரை கொண்டு போய் அடித்தாலும் வீணாக போயிடும், விரிவு கொடுத்துரும். அதுக்கு ஒரே வாட்டி இதே கண்டெய்னரில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏதாவது ஒரு 12 ஸ்க்ரூ கட்டையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடை மாதிரி இருக்கணும். அடிக்கக்கூடாது, ஹேமரோட கிணத்தை மேலே விட்டாலே போதும், அவ்வளோதான். அது பட்டை கையோட எகுறதில் பூந்துச்சு, அவ்வளோதான்யா.